எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவன் போன் அடிச்சு தான் இந்த மீம் அமிச்சான். அப்படியா? அவனோட கேரக்டரா ஒன்று ப்ரொஜெக்ட் ஆகுது, ஆனா அது அவன் கிடையாது. ஆமா, அது இன்னசென்ட்டான ஆளு தான். அவனுக்கு சிறை ரிலீஸ் ஆகி இப்பயும் ஓடிட்டு தான் இருக்கு. சென்னையில ஒரு ஷோ பிவிஆர்ல ஓடிட்டு இருக்கு. ஆமா, நாளை பின்ன நம்ம படத்தை அப்படி சொன்னாலும் அந்த படம்லாம் நான் இருந்த நாள் தான் ஓடிச்சு சிறை. அப்படி சொல்லவே இல்ல. ஞாபகம் இருக்குல்ல? நான் அப்படி சொல்லவே இல்ல. எனக்கு போன வாரம் கூட நான் சொன்னேன். இவன் தான் என்கிட்ட சொன்ன வந்துட்டு சார் தான் என்கிட்ட இன்னும் ஒரே வாட்டி சார் நீலவதி சாங் யாருக்கேன்னு எனக்கு தானே அக்ஷய்கா போட்டாங்கன்னு கேட்டீங்களேன்ட்டு. நான் அப்படி சொல்லவே இல்லை. ஆக்சுவலி நான் சும்மா சொல்றேன். நான் சொல்லவே இல்லை. பேக் தான் கேன் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ண மாதிரி. ஓகே. அப்ப நான் சரியா அது லைக் மைண்டே பண்ணல, ரிப்ளை கூட பண்ணல அந்த மெசேஜுக்கு. ஃபேக் ஐடியா. எனக்கு கேரக்டர் சீரியஸாவே இல்லை இந்த படத்துல. பட் நான் சொல்றேன், கென் ஒரு டைரக்டர். இங்க 2 பேரும் வந்து திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இது வரைக்கும் திட்டு வாங்க. சில பேர் திட்டினா திருத்த முடியும். சின்ன கூட அவ்வளோ இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. இருந்துதானே இவன் தூக்கிட்டான். ஒரு நல்ல ஒரு சீன், சூப்பர் சீன். என்ன சீன்? நல்ல சீன். இவர் தமிழ் நல்லா இருக்கேங்க, சூப்பரா இருக்கும். ஆனா இந்த தமிழ்ல பேச ஒரு படத்துல கதைக்க மாட்டேன். இதை வேணும்னே கதைக்க மாட்டேன். என்னை விட்டுருங்களா ப்ளீஸ்டா, நான் இனிமே வரவே மாட்டேன் தான் ஃபீல் பண்ணுவேன். நான் தான் செஞ்சுட்டாங்க, என்ன செஞ்சு உரிச்சிட்டேன். இந்த அம்மா வேற கேன் சிறையெல்லாம் 1 டேலே பண்ணி முடியும். கன்னு சொல்லணும். அதை சொல்றதுக்கு என்ன 1.5 மணி நேரம் ஆக்கி கோல்ட் சபா பாடி தெளிவாங்க. பாடி முட்டை கலக்குன்னு சொல்லும்போது அது ரொம்ப ஆப்டா இருந்தது. டக்குன்னு மைண்ட்ல ஏறிக்குச்சு. அவ்வளவு முட்டை கலக்கி பிடிக்குமா உங்களுக்கு? முட்டை கலக்கி ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு முட்டை கலக்கின்றது ரொம்ப ரிலேட் ஆகும்ன்றது தான். அது எங்க அப்பாவை பார்த்து நான் ஈகோ ட்ரிப் ஆகி பண்ணதான். அவர் வந்து காலேஜ் படிக்கும் போது அவரோட டைம்ல அவரே லிரிக்ஸ் எழுதி கானா பாட்டெல்லாம் அப்ப பாடுவேன்னு சொன்னாரு. இவருக்கு வருது, நமக்கு ஏன் வர மாட்டேங்குது. திருப்பி அப்பா கூட எங்க அப்பா நடிக்க மாட்டேன் கூட. நான்லாம் இது மாதிரி நடிக்க மாட்டேன் கூட. தளபதி சாருக்கு, அஜித் சாருக்கு, இந்த மாதிரி டாப் ஹீரோஸ் எல்லாருக்குமே அவங்க கத்துறதை மட்டும் நான் கேட்பேன். எனக்கு அது ஒரு செம்ம ஹையாக இருக்கும். நான் அதெல்லாம் கேட்டு தான் கல்ச்சுரல்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா அதே ஹை கல்ச்சுரல்ஸில் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகவே இருந்தாலும் அதை கேட்கலன்னா வாழ்றதே வேஸ்ட்டு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ யூத் கென் கருணாஸோட பயோகிராஃபி அது. இது சும்மா எங்கள் 1997 வந்து 2002 வரைக்கும் இருந்த பசங்களுடைய ஸ்கூல் லைஃப் தான் இந்த படம். ஓகே. ஸோ அந்த டைமில் எங்களுடைய ஸ்கூல் லைஃபே யாரும் இது வரைக்கும் படமாக பார்த்ததில்லை. ஸோ அதை ப்ரெசென்ட் பண்ணால் மேபி ஸ்கூல் படங்களே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்ன்றதான் எங்களுடைய இனிஷியல் ஐடியாவாகவே இருந்துச்சு. ஓகே. ஸோ யூத் தளபதி சாரோட டைட்டில், ஏன்னா இப்போ ஐகானிக்காக எல்லாருமே அதை ரிப்பீட் பண்ணிருக்காங்க போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்படி பிக் பண்ணீங்க இந்த படத்துக்கு? இல்லை, அது பர்பஸ்ஃபுல்லாக இனிஷியலாக பிளான் பண்ணலை இந்த மாதிரி ஒரு டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு. படத்தோட டைட்டில் வேற ஒரு டைட்டில் தான் இருந்துச்சு. வேற ஒரு டிசைட் பண்ணி. ஆமாம், வேற ஒரு டைட்டில் தான் இருந்துச்சு. பட் அந்த டைட்டில் வந்து எங்கள் படம் நாங்கள் கதை எழுதும் போது ஒரு படமாக இருந்துச்சு. அது ஆன் ஸ்க்ரீன் மாறும் போது அது ரொம்ப கமர்ஷியலான ஒரு படமாக மாறிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த டைட்டில் தாங்காதோ, இது ரொம்ப கமர்ஷியலாக இருக்கேன்ற மாதிரி நான் அட்டகத்தி மாதிரி ஒரு டைட்டில் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. பட் ரேண்டமாக ஒரு நாள் வந்து நம்ம அம்மாமுத்துன்னு சொல்லிட்டு டைரக்டர் கொடுத்துருக்காரு. அவர் தான் இந்த மாதிரி யூத்துன்னு நம்ம படத்துக்கு டைட்டில் வைக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. எங்களுக்கு கேட்டோடனே ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அப்போ ஷூட்டில் இருந்தோம். ஸோ ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து இந்த போஸ்டர்ஸில் வந்து வச்சு பார்த்தோம் இந்த லுக்கில். அப்போ அதில் யூத்துன்னு வைக்கும் போது ரொம்ப பயங்கர பவர் எனர்ஜியாக இருந்துச்சு அது. ஏன்னா ஆப்வியஸ்லி டைட்டிலுக்குன்னே ஒரு தனி எனர்ஜி இருக்குது ஆல்ரெடி. அது இந்த படத்து கூட செம்ம ஆப்டாக இருந்துச்சு. இந்த படம் சொல்ல வர கதையும் சும்மா ரேண்டமாக நம்ம டைட்டில் வைக்கல, இப்படி ஒரு டைட்டில் வச்சா ஹைப்பாகும்னு வைக்கல. இந்த டைட்டில் வந்து இந்த படத்துக்கு ஏற்றதாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு கேரக்டர் ட்ரிவன் படம்.
ஸோ அட்டகத்தி நான் சொல்லும் போது உங்களுக்கு அட்டகத்தியோடைய கேரக்டர் தெரியும்ல, அவங்க உதார விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த படத்தில். அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஒரு கேரக்டரை பற்றி சொல்லணும், இல்லை ஒரு சம்வாட் ஒரு இந்த கதைக்கு ஈக்குவலான ஒரு இதுவாக இருக்கணும் நேமான். அப்போ யூத்துன்ற நேம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆப்டாகவும் இருந்துச்சு, ஒர்க்கும் ஆச்சுன்ற போது ஓகே இது வச்சுக்கலான்ற ஒரு இது. ஓகே. ஸோ அந்த பெர்மிஷன்லாம் யாராவது பெர்மிஷன் எல்லாமே நீட்டாக. அதுக்கப்புறம் எனக்கு பயம் இருந்ததே அதான், பெர்மிஷன் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒன்று இருந்துச்சு. பட் அது ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ கலையரசி, ஸோ எப்படி இருக்கு அடுத்த படம்? ஏன்னா சிறை ரிலீஸ் ஆகி இப்பயும் ஓடிட்டு தான் இருக்கு, சென்னையில ஒரு ஷோ பிவிஆர்ல ஓடிட்டு இருக்கு. ஆமா, நாளை பின்ன நம்ம படத்தை அப்படி சொன்னாலும் அந்த படம்லாம் சொல்லலாம். மார்ச் ஆயிட்டு, சோ அதனால அப்ப என்ன சொல்றீங்க, மார்ச் ஆயிடுச்சு எடுத்துருக்கணுமே. மார்ச் ஆயிடுச்சு இன்னும் ஓடிட்டு இருக்கு. நான் ஷாக்ல அப்படி நான் கேட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல அது ஆக்சுவலி அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போதே. ஓகே. சோ தமிழ்ல முதல் படம் எது சைன் பண்ணீங்க ஃபர்ஸ்ட், சிறையா இதுவா? சிறைதா. லைக் ஃபர்ஸ்ட் படம் சிறைதா ஷூட் முடிச்சுட்டு அதுல போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கும்போது தான் சுரேஷ் சாரும் கென்னும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்கள வெற்றிமாறன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர், இவங்க அசுரன்ல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ரேண்டமா கென் ஒரு நாள் பார்க்க போகும்போது தான் சிறையோட சில கட் பார்த்துட்டு கென் என்னை கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் அங்க நரேஷன் பண்ணாங்க. அப்படிதான் நான் இதுல உள்ள வந்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ப்ரோ அவங்களோட ரீல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த கூட வந்து ப்ரோமோல கூட வந்து உங்க பையன் 3 பொண்ணோட ஆடிக்கிட்டு இருக்கான். நீங்க எப்படி இருந்துச்சு? எவ்வளவு ஃபன்னா இருந்துச்சு கென் கூட ஒர்க் பண்ணது? இல்லை ஃபன் தான் இவனோட ஒரு அதான். இப்போ நாங்கள் எடுக்கிற வந்து ஒரு ஸ்கூல் படம், ஆனால் நாங்கள் ஷூட்டிங் போகும்போதே ஒரு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதான் ஸ்கூலுக்கு போகிற ஒரு வைப் தான் எங்களுக்கு இருந்துச்சு. படத்தில் நீங்கள் பார்க்குற ஃபன் தான் கேமராக்கு பின்னாலும் இருந்துச்சு. ஓகே. பட் பயங்கர சீரியஸான ஒரு பர்சன் எனக்கு பொறுத்த வரைக்கும். இல்லை உங்க கேரக்டர் இல்லை எனக்கு கேரக்டர் சீரியஸாகவே இல்லை இந்த படத்தில். பட் நான் சொல்கிறேன், கென் ஒரு டைரக்டர், இவங்க 2 பேரும் வந்து திட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இது வரைக்கும் திட்டு வாங்கல. சில பேர் திட்டினா திருத்த முடியும். அந்த மாதிரி அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான், அவன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவான். ஓகே. ஒரு டைம் எல்லாம் விட்டேன் நான். சரி, அவன் நேர்ந்து விட்ட மாட்டேன்னு. இந்த படத்துல வந்து அவன் வந்து இந்த கேரக்டருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இது என்ன சொல்றது, ஹீரோவே அவன் படம் ஹீரோவே. அவன் இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு விஷன் வச்சிருந்தான். நீங்க இப்படி நீ பண்ணு, இதுதான் உன்னோட ரோல்னு. அதான் சரியும் பண்ணல. நான் வந்து அவன் இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணான். இந்த கேரக்டர் இப்படி இருக்கும்னா அப்படி இருக்கும்னா நான் கரெக்டா பண்றேன் பாருன்னா அவன் இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்ணான். சரி ஓகே, அது வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னதான் பண்றது? ஓகே, அவன் அப்புறம் இந்த கேரக்டர் அப்படியே மாத்திட்டீங்களா? மாறியாச்சு. நான் வச்சிருந்த மூடே வேற மூடுக்கு மாத்திட்டான். பட் ஆனா அதுவும் நிறைய பேருக்கு என்டர்டெயின் ஆகுது. ஓகே, அது இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ மீனாட்சி லவ் மேரேஜ்ல பார்த்தேன். ரெட்டால வந்து இப்போதான் ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது அந்த பொண்ணு தான் நீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது? எனக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் தான் கென் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ண இந்த மாதிரி. ஓகே. அப்போ நான் சரியா அது லைக் மைண்டே பண்ணல, ரிப்ளை கூட பண்ணல அந்த மெசேஜுக்கு. இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு நான் ரிப்ளை பண்ணேன். அப்படிதான் ஜெனரலா டிபிக்கல் கேர்ள்ஸ் பிகின். ஜெனரலா நான் நினைச்சேன் சும்மா மெசேஜ் பண்றான் அந்த மாதிரி. ஃபேக் ஐடியா. அப்படி நானும் ரிப்ளை பண்ணி ஆன்லைன் நரேஷன் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானும் லைக் நரேஷன் இவன் ரொம்ப நல்லா நரேட்டர். அது பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் லைக் இந்த ஃபிலிம்ல பண்ணணும்னு மாதிரி லைக். ஓகே ஓகே. ஸோ வந்து யூத் வந்து படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தாகட்டும், ப்ரோமோ வந்ததாகட்டும், இன்மென்ஸாக வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கூட பார்க்குறாங்க. அது கேஸ்டிங் ஆகட்டும், ஏன்னா அது அந்த டியூப்லலாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த படம் தானே இருக்கு சொன்னது, இவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்லாம் ஒரு ஃபன்னான கமெண்ட்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, எனக்கு ஜென்யூனாக இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் வந்து
இப்போ பொதுவாக ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் படத்தை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா உண்மையிலன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு படம் பண்ணணும், அந்த படம் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணுன்ற ஆம்பிஷன் எல்லாமே இருந்துச்சு. மற்ற படங்களுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம படத்துக்கு ஒருத்தங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றது ஃபீலிங்கே ரொம்ப புதுசாக இருக்குது. அது இது வரைக்கும் அந்த ஃபீல் வந்ததே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நான் எல்லா படத்துலையுமே நான் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் நடிச்சிருக்கேன். ஸோ அந்தந்த ஹீரோக்களுக்கான ஹைப்பு தான் அந்த படத்துக்கான ஹைப். ஸோ அதில் நம்ம ஒரு ஆள், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம படத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹைப்பு, அதை பற்றி இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, ஒரு சாங் இவ்வளோ நல்லா போகுதுன்ற எந்த ஃபீலிங்குமே எனக்கு அன்பிலீவபிளாக தான் இருக்குது. என்னால் நம்பவே முடியல, நமக்கு தான் நடக்குதானு. பட் அட் த சேம் டைம் இதுக்காக தானே நம்ம இவ்வளோ நாள் வேலை செஞ்சோம், இதை பற்றி தானே. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் இந்த தேட்டரில் வந்து கற்றுவாங்கல்ல, அது வந்து இப்போது அந்த ஃபோன்லலாம் நம்ம கேட்போம்ல, சாங்ஸ் கேட்குறோமா, நான் இயர்ஃபோன் போட்டு அதை மட்டும் கேட்பேன். தேட்டரில் கத்துறது மட்டும். தளபதி சாருக்கு, அஜித் சாருக்கு, இந்த மாதிரி டாப் ஹீரோஸ் எல்லாருக்குமே அவங்க கத்துறதை மட்டும் நான் கேட்பேன். எனக்கு அது ஒரு செம்ம ஹையாக இருக்கும். நான் அதெல்லாம் கேட்டு தான் கல்ச்சுரல்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா அதே ஹை கல்ச்சுரல்ஸில் கிடைக்கும். ஸோ காசு பணம் எல்லாத்தையும் தாண்டி அந்த ஹை ஒரு நாள் நமக்கு கிடைக்கணும், அப்படி கத்தணும், எல்லாரும் என்டர்டெயின் ஆகணும், விசில் அடிக்கணும். ஏன்னா அது என்னன்னாலும் அதை கம்பேரே பண்ண முடியாது. வாட் எவர் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகவே இருந்தாலும் அதை கேட்கலன்னா வாழ்றதே வேஸ்ட்டு. அந்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கணுன்ற ஆசையிலே சின்ன வயசுலேருந்து இருந்தவனா. இன்னைக்கு வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் இப்படி சொல்லும் போது நமக்கு வந்து அதை எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் அட் த சேம் டைம் இதுக்காக தானே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்ற ஒரு ஃபீலுமே இருக்குது. ஸோ அது டெஃபினட்டாக கிரேட்ஃபுல் தான் நான் எல்லாருக்கும். ஓகே. ஸோ செட்டில் உங்களுக்கு இவங்களுக்குலாம் காம்பினேஷன் சீக்வன்ஸ் இருக்கா படத்தில்? இருக்கு. ஆக்சுவலி எனக்கு கென் கூட தான் மோஸ்ட்டாக இருக்கு. மீனாட்சிக்கு எனக்கும் அவ்வளோ இல்லை, சின்ன கூட அவ்வளோ இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. இருந்து தானே இவன் தூக்கிட்டான். ஒரு நல்ல ஒரு சீன் அது, சூப்பர் சீன். என்ன சீன்? நல்ல சீன் அவர் பண்ணதுல எது நல்ல சீன்? சொல்லு. இல்ல அந்த சீன். என்ன சீன்? நான் இப்படி பார்க்கும்போது அந்த வராது அதெல்லாம் வராது, என்னாலும் வராது. கேரக்டர்ஸ் கேட்குறாங்க, ஒரு டேரக்டர் நீங்கள் இவ்வளோ கல்நெஞ்சக்காரா வராதுங்கிறீங்க ஏன்? இல்லை, நான் பண்ண விஷயங்கள் அப்படி சும்மா தான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். என்ன ரொம்ப பண்ணிட்டானு. ஓகே. டப்பிங்லாம் ஒரு மனுஷன் வந்து டப்பிங் தியேட்டர்லேயே வந்து, அதாவது என்னை விட்டுருங்களா ப்ளீஸ்டா, நான் இனிமேல் வரவே மாட்டேன்னு ஃபீல் பண்ணுவேன். நான் தான் செஞ்சுட்டாங்க, என்ன செஞ்சு உரிச்சிட்டேன். இந்த அம்மா வேற சிறையெல்லாம் ஒன் டேலேயே பண்ணி முடிச்சாங்க. ஸோ வந்து நானும் அப்பாடா சரி எல்லாருமே டார்ச்சர் பண்ணுறாங்க, அனிஷ்மா பக்காவா முடிச்சிருவான்னு பார்த்தா வச்சு செஞ்சுட்டாங்க. ஓகே. கென்னு சொல்லணும், அதை சொல்றதுக்கு என்ன 1.5 மணி நேரம் ஆகி சபா பாடி தெளிவாங்க. அந்த ஒரு இது மட்டும் நான் பண்ணேன், 2-3 அந்த மாதிரி இது மட்டும். ஓகே. அது சவுண்ட் கொடுக்கறது மட்டும் நான் பண்ணிட்டேன். ஓகே. அது நீ நிறைய பண்ணிருக்கீங்க, எனக்கும் எல்லாம் பண்ணிருக்கேன். அதான் அந்த இது வேறமா கேன் ஓகே. ஆனா சின்ன சின்ன அந்த மூச்சு விடுறது அதெல்லாம் இவன் தான் பண்ணானே. அங்க மைன்யூட்டா இப்போ நம்ம வந்து அப்படி பண்றோம்ல, இவங்க அப்படின்னு வாங்க, ஏய் லைட்டா பண்ணா அது புரியாது. சரி டைம் வேஸ்ட் ஆகுது, போயிட்டு மூச்சு தானே யார் விட்டா என்ன லைட்டா விட்டுருவோம்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணதுதான். ஓகே. ஸோ கதையா பார்க்கும்போது இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே பையன் ஒரே டைம்ல 3 பொண்ணை லவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெர்ஸ்பெக்ஷன் இருக்கு. இதுதான் கதையா இல்ல அது வேற மாதிரி உள்ள ஒரு வேற விஷயம்? நீங்க படம் பார்த்தா அதுதான் சொல்லுவேன். படம் பார்த்தா தெரியும். படத்துல இருக்கு. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நீங்க வளர்ந்துற மாதிரிலாம் வரலாமெல்லாம் சீக்கிரம் ஒன்லி ஸ்கூல் தான். ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல படம், ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல படம் ஆரம்பிச்சு 12th முடிகிறது தான் படம். ஓகே. ஸோ சுராஜ் சார் அவர் எவ்வளோ பெரிய காமெடியன், ஐ மீன் எவ்வளோ ஒரு இன்டர்வியூ காமெடி பண்ணுவார்னு சொல்லிட்டு வீரதர் சொல்லணும் நாங்கள் பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக வந்த இன்டர்வியூ அவருக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு கேரக்டர்? இல்லை, நிறைய பேருக்கு பை திஸ் டைம் நிறைய பேர் அதையும் சொன்னாங்க. என்னென்னா இது வந்து வெறும் ஒரு யூத்துக்கான படம் மட்டும் கிடையாது, இது ஒரு மெயினாக இது ஒரு ஃபேமிலிக்கான படம் தான்.
ஆனால் சுராஜ் சார் மாதிரி ஒருத்தர் உள்ளே இருக்காருன்றப்பவே அது நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இமேஜ் இருக்குது. சுராஜ் சார் வந்து நான் ஸ்கிரிப்டிங் டைம்லேயே நான் சுராஜ் சார் நடிக்கணுன்றது ஆன் பேப்பர் நான் வந்து இவர் நடித்தா சூப்பராக இருக்கும்னு எழுதினது தான். வெற்றி சார் அடிக்கடி சொல்லுவார், ஒரு கதைக்கானதை வந்து அந்த கதையே தேர்ந்தெடுத்துக்குவோம், நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு. நான் சுராஜ் சாருக்கு நிறைய ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அவருக்கு ரீச் அவுட்டே பண்ண முடியல. அவர் அவ்வளோ பிஸியாக இருந்தார். பெரிய பெரிய படம் ஜெயிலர் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரை வந்து ரீச் அவுட் பண்ணுறதே கஷ்டன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கேரக்டர் மட்டும் லாக் பண்ணாமல் வேறு எல்லாமே லாக் பண்ணிகிட்டே வந்தேன். ரேண்டமாக ஒரு நாள் எனக்கே ஒரு இன்வைட் வந்துச்சு, சுராஜ் சார் கதை கேட்குறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் தான் தெரிய வந்துச்சு என் ப்ரொடியூசர் மீட் பண்ணியிருக்காரு. என் ப்ரொடியூசர் வந்து வேற ஒரு விஷயமா போயிட்டு அவரை கூப்பிட்ருக்காரு. எனக்கே தெரியாமல் எங்கள் அப்பா வந்து ஒரு பையன் இருக்கான், அவன் கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஆமாம் இப்படி நடந்திருக்குன்னு நான் போய் கதையை சொன்னேன். கதையை சொன்னோடனே அவர் என்னை கட்டி பிடிச்சிட்டு இதை நம்ம பண்ணலான்னாரு. அது எனக்கு அந்த கென்னன் கேங்குன்னு இந்த கேங் இருக்குல்ல, எங்களுடைய பெரிய வெற்றியாக நாங்கள் முதல்ல இந்த படத்துக்கு யோசிச்சது சுராஜ் சார் உள்ளே வந்தது தான். ஓகேடா நம்ம நினச்ச மாதிரியே ஒருத்தர் வந்துட்டார் உள்ள அப்படின்றது தான். எவ்ரி மைன்யூட் விஷயங்களும் இப்போ இவங்களாக இருக்கட்டும் அவனாகட்டும் இவங்க எல்லாருமே வந்தது வந்து இப்போ மேபி நான் இப்படி இருக்கலாம், பட் இது எல்லாமே எனக்கான சக்ஸஸாக மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணுன்றது நான் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு ஸ்கிரிப்டிங் டைம்லேயே அப்ரோச் பண்ணும் போதே ஹீரோயின் இவங்க தான் ஆர்டிஸ்டாகவே. ஸோ அவங்க இப்போ லவ் மேரேஜ் பார்த்துட்டீங்களா? எதுவுமே பார்க்கல. இவங்களது வந்து இவங்க 18+ மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஓகே, நஸ்லின் இவங்க. ஸோ அந்த படம் பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், இந்த மாதிரி உங்ககிட்ட கதை சொல்லணுன்னு. இவங்க தான் என்னை நம்பி வந்த ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட். சரி, இவங்க வந்ததுக்கப்புறம் அடுத்து இப்போ அனிஷ்மா கேரக்டர்லாம் படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இன்னைக்கு அவங்க சிறை நடித்ததுக்கப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் இவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பேர் கிடச்சிருக்கு. ஆனால் அன்னைக்கு எனக்கு மைண்ட் செட்டில் இருந்தப்போ என்னென்னா யாருக்குமே தெரியாமல் இருக்கிற ஒரு பொண்ணு நமக்கு ஹீரோயினாக வரணும். அவங்க ஹீரோயின் மாதிரி இருக்கக்கூடாது, பட் அட் த சேம் டைம் அழகாக இருக்கணும். ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருக்கணும், ஹீரோயினாக தெரியக்கூடாதுன்றது இருந்துச்சு. அப்போ தான் சுரேஷ் சார் காட்டும் போது நான் இவங்கள வந்து காஸ்ட் பண்ணுது. ஆப்வியஸ்லி சின்ன வந்து ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர், 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் வித் ஹீரோ கேரக்டர் சேர்த்து. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் நாங்கள் வந்து தேடிட்டு இருக்கும் போது தான் லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒன்று ஒரு ஆங்கிளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சரத்துன்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு, பப்ளுன்னு ஒரு கேரக்டரில். அவர் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஃபேவரட், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஈஸ்வர்னு ஒருத்தன் நடிச்சிருக்கான், அவன் இந்த கென்னன் கேங்கில் ஸ்கிரிப்டிங்லேருந்தே இருந்தவன். அவன் ஒரு கேரக்டர், ஒரு நல்ல படிப்பாளி மாதிரி. இவன் இன்னொரு கேரக்டர். ஸோ இவன் உள்ளே வந்ததுமே எனக்கு என்னென்னா இந்த இந்த படத்தில் நான் மெயினாக மைண்டில் வச்சுருந்தது ஒன்று தான், நமக்கு ஒரு பிரேக் வேணும்னு நினைக்கிறவங்களும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்குமான படமாக இது இருக்கணும். ஏன்னா நம்மளை யாரும் நம்பலை. ஸோ நம்பாதவங்க எல்லாருமே எங்களை நம்பினா நாங்கள் ஒன்று பண்ண முடியும்னு நினைக்கிற எல்லாரையுமே ஒன்றா சேர்த்து ஒரு படம் பண்ணணுன்றதா இருந்துச்சு. என் கேமராமேனுக்கு தான் ஃபஸ்ட்டு படம் விக்கி அண்ணனுக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது ஒரு ஃபஸ்ட்டு கேமராமேன் படம் மாதிரியே இருக்காது. என் எடிட்டருக்கு இது வந்து செகண்ட், அவர் ஒன்ஸ் மோர் பண்ணியிருக்காரு, செகண்ட் ஃபிலிம் நேஷ்னு சொல்லிட்டு. ஸ்டைலிஷ் காவியாக்கா, அவங்க திருச்சிட்டம்பலம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படத்துக்குள்ளே வந்தது. ராமு சார், சில டெக்னீஷியன்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தேவைப்பட்டுச்சு எங்களையே கைட் பண்ண. ஆனால் நடித்த ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நியூ. சுராஜ் சார், தேவதர்ஷினி மேம் நடிச்சிருக்காங்க, அண்ட் நளினி மேமை தவிர மற்ற எல்லாருமே நியூ. படத்தில் எல்லாருமே நியூ. ஸோ இந்த எனர்ஜியே படத்தை ஒரு பாசிட்டிவாக கொண்டுட்டு போக நான் ரொம்ப நம்பினேன். எப்படியாவது ஜெயிச்சணும்னு எல்லாருமே நினைக்கிறோம்ல, நாங்களாம் கண்டிப்பாக எல்லாரும் சேர்த்து ஜெயிக்க வச்சிருவானுங்க ஒரு நம்பிக்கை தான். ஓகே, ஸோ கலையரசியாக தெரியறதுக்கு முன்னாடி மரண மாசில் ஜெஸ்ஸியாவும் சூப்பராக இருந்துச்சு அந்த படமும். அந்த படத்தோட அப்ரிசியேஷன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா அடுத்தடுத்த படம் வந்து ரொம்ப செலக்டிவாக எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஹிட்டாகவே அமையுது. அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எப்படி பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் அப்படி ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எதுவுமே பண்ணதே இல்லை. நான் இப்போ ஃபர்ஸ்ட் படம் இருக்கட்டும், செகண்ட் படம் இருக்கட்டும், மரணமாஸ் இருக்கட்டும், சிறையா இருக்கட்டும், எல்லாமே ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி தான் என்ன செலக்ட் பண்ணாங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன், லைக் எப்போ ஒரு நல்ல டீம் கூட ஒர்க் பண்ண முடியும், நல்லா ஒரு கேரக்டர். இப்போ மரணமாஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு பிளெஸிங் தான் எனக்கு, பிகாஸ் பிக் ஸ்லாட்டன் இருக்கிறாங்க அண்ட் சிவாட்டன் டைரக்ட் பண்ணாங்க, டோனோ ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ஒரு பிளெஸிங். நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கிடைச்ச ஒரு படம் மரணமாஸ். ஸோ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆடிஷன் எதுவும் பண்ணாமல் ஒரு டிரெக்டர் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுறதே கேட்டேன். அதுக்கு அவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன்.
அதுக்கு இப்போ ரெக்ரெட் பண்ணீங்களா இல்ல சூப்பர்? செம்மையா நடிப்பாங்க, சும்மா நம்மளாம் பேசுவாங்க, சூப்பரா நடிப்பாங்க. பட் நரேட் பண்ணும்போது கூட நான் நினச்சேன் ஓகே ஒரு ஆடிஷன் மாதிரி பண்ணிட்டு தான் செலக்ட் பண்ணேன். பட் அப்படி இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி எனக்காக இந்த ரோல் கொடுத்தாங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல் ரோல். ஸோ அதுக்கு நான் இவங்களுக்கு நிறைய வாட்டி தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். பிகாஸ் எனக்கே அது ஃபர்ஸ்ட் டைம் லைக் ஒருத்தர் வந்து நம்மள அப்படி நம்பி ஓகே நீங்கள் இது பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சி கூப்பிடுறதெல்லாம் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ இவர் சொன்ன மாதிரி வந்து நிறையா சீன் பண்ணல உங்க நான் நினைச்ச மாதிரி பண்ணலன்னு சொன்னால, பட் உங்களுக்கு தெரியும்ல இந்த சீன் நான் சூப்பரா பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எல்லா சீனும் எல்லா பாக்குற சீன்லாம் இந்த சீன் எப்படி அப்படின்னு கேக்குறான். எப்படி நீயே சொல்லு எப்படி அப்படின்னு கேட்டா சில நேரம் வந்து இவன் வந்து வேற இப்ப நடிச்சோண்டு இருக்கேக்க நான் பேக்ரவுண்ட்ல ஏதாவது செய்துட்டு இப்போ நானே ப்ளே பேக் கட்டிட்டு இவனை கூட்டிட்டு போய் நான் காட்டுவேன், டே மச்சி இது பாரு இது சூப்பரா இருக்குதானே, ஓகே டன். அது யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இவனை பனிஷ்மெண்ட்டுக்கு தான் என்ன பண்ணிருப்பானா, டேய் இவன் ரொம்ப அங்க போய் நின்ட்டாங்க, நீ பேசினரு, நீ வருவ ஃப்ரேம்லன்னு உண்மையில வந்து காட்டுவான் அங்க அப்படி டேய் எப்படா பாப்பாங்க. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. பட் உங்களுக்கு தெரியல இந்த சீன் ஓகே நான் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு? உண்மையாக சொல்ல போனால் எல்லாரும் இப்போ நான் வந்து ஓகே எனக்கு இது கம்ஃபர்டபுள், இந்த ஸ்பேஸில் நான் இருந்தால் தான் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் நடித்தேன் நான் இந்த படத்தில். பட் எனக்கு அந்த சரி ஓகே நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், நல்லா தான் பண்ணுறேன்னு எனக்கு அந்த ஒரு என்னடி சொல்கிறது அந்த ஒரு கன்விக்ஷனா, அந்த இது அதான் கன்விக்ஷனா. டேய் நீ தானே ஃபாரின் எனக்கு அந்த நம்பிக்கை வந்து நல்லா பண்றேன்னு அந்த நம்பிக்கை வந்த காரணம் வந்து நிறைய பேர் வந்து படம் பார்த்துருக்காங்க. பார்த்த பிறகு ஒரு மாதிரி ஓகே இவன் புதுசா ஏதோ பண்றான், சூப்பரா பண்றேன் செமையா பண்றதா இந்த பையன் வந்து சூப்பரா பண்றான்னு என்னைய தனித்துவமா இது சொன்னாங்க. ஸோ அதோட ஓகே இவர் தமிழ் நல்லா இருக்கேங்க, சூப்பரா இருக்கும். ஆனா இந்த தமிழ்ல பேச உள்ள படத்துல கதைக்க மாட்டேன், இது வேணும்னே கதைக்க மாட்டேன், சாதாரண கதைக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஓகே. ஆனா இந்த படத்துல நான் தான் டப் பண்ணிருக்கேன், நீங்க தான் அது பதிவு செய்யறேன். சோ இவங்க கேரக்டர் யார் டப் பண்ணிருக்காங்க? எல்லாருமே ஒன் வாய்ஸ், யாருமே நாங்க ஆர்டிஸ்ட் வாய்ஸ் போல. ஓகே. இந்த படத்துல வந்து பிரியான்ஷின் இன்னொரு ஹீரோயின் நடிச்சாங்க ஹிந்தி, அவங்களே அவங்க ஓன் வாய்ஸ் தான். ஓகே. அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? பட் ஏன்னா ஒரு வார்த்தைகள் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி சொல்ல வைக்கிறதுங்கிறது இல்லைண்ணா. எனக்கு என்னன்னா நான் பிலீவ் பண்றது என்னன்னா இவங்க நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க அந்த வாய்ஸை பண்ணும்போது அவங்களுடைய ரியாலிட்டி வரும். இப்போ நம்ம ஒரு ஜென்ரலாக ஏன்னா இங்கே வித் டியூ ரெஸ்பெக்ட் டப்பிங் வாய்ஸஸும் நிறைய படத்தில் எல்லாருக்கும் ஒர்க் ஆயிருக்கு. பட் ஐ பர்சனலி பிலீவ் அந்தந்த ஆர்டிஸ்ட் டப் பண்ணும் போது அதுக்கு ஒரு இப்போ வரவே இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ட் புஷ் பண்ணி நம்மளால வர வச்சிட முடியும்னு நினைக்கிறவங்கள நான் வர வச்சிருவேன். ஏன்னா இப்போ சில அவார்ட்ஸுக்கே வந்து வி நீட் ஒரிஜினல் வாய்ஸ் தான், நடிச்சவங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸஸ் இருக்கணும், இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குல்ல. அண்ட் இவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஸ்பாட்ல எனக்கு அது ஒர்க் ஆகலைன்னா நான் காஸ்டே பண்ணியிருக்க மாட்டேன். உங்களுக்கு அது பேசவே வரல, அந்த எமோஷனே வரலன்னா நான் காஸ்டே பண்ணிருக்க மாட்டேன். உங்களுக்கு அங்கே வந்துச்சு அப்போ டெஃபினட்டா இங்கேயும் வரும். நீங்கள் கொஞ்சம் உங்களை புஷ் பண்ணணுன்றது தான். ஏன்னா அந்தந்த ஓன் வாய்ஸ் வரும்போது அதுக்கான எமோஷன்ஸ் அதுக்கான ரியாலிட்டி ரொம்ப ஹிட் ஆகுன்றது முடியும். ஆமாம். ஓகே. ஸோ லவ் மேரேஜ் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் உங்களோட க்யூட்டான எடிட்ஸ்லாம் போட்டாங்க ரீல்ஸில், அதெல்லாம் பார்த்தீங்களா? அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. இந்த லவ் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டிலேருந்து வர ஒரு லவ் இருக்குல்ல, ஒரு டக்குன்னு ஒரு படம் பண்ணுறோம், அந்த அட்டென்ஷன் பார்த்துட்டு நம்ம மக்கள் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, அது எப்படி இருக்கு? அந்த படம் பண்ணும்போது யாருக்கும் தெரியல நான் அந்த படம் நடிச்சிருக்கேன்னே தெரியல. ஓகே. அது அந்த இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த மாதிரி லைக் ரீல்ஸ்லாம் போடுறதும் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஓகே. அது வரைக்கும் லைக் ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல தான் லைக் நான் மேஜரா வருது இல்லை. ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ அந்த கதை கேட்டுட்டு ஓகே நம்ம விக்ரம் பிரபு சார் கூட நம்ம பேர் பண்ண நடிக்கிறதுங்கிறது நீங்கள் ரெண்டாவது கதை கேட்டதுக்கு உடனே முடிவு பண்ணீங்களா இல்லை ஒரு டைம் எடுத்துக்கிட்டீங்களா? கொஞ்சம் நான் டைம் எடுத்து ஆக்சுவலி நான் அதோட தெலுங்கு வெர்ஷன் இருந்துச்சு, அதோட ஒரு அடாப்டேஷன் இல்லை ரீமேக். ஓகே. அந்த மாதிரி தான் இந்த தமிழ் வெர்ஷன். அப்போ நான் அது பார்த்துட்டு தான் இது பண்ணேன். ஸோ அந்த இதிலும் அது ஓகேவாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அது வந்து அப்படிதான் ஒரு எல்டரான பர்சனுக்கு ஒரு யங்கான பொண்ணோட பேர் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஐ தாட் ஃபைன் தான் அந்த மாதிரி. ஓகே. அவ்வளோதான். நீங்கள் பெருசாலாம் யோசிக்கல? நான் அவ்வளோ பெருசால யோசிக்கல.
ஓகே. ஸோ ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாரு, தனுஷ் சார் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தொழுவதிலமை ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்து அட்ரஸே வந்து யுவன் தான். யுவனை வச்சு தான் நானும் எல்லாருமே நாங்களாம் புதுமுகம், எங்களுக்கு அட்ரஸே யுவன் தான் இருந்துச்சு. யுவன் மூலியமாக தான் நாங்களாம் வெளியே தெரிய ஆரம்பித்தோங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி வந்துட்டு இந்த படத்தோட ஃபுல் ப்ரொமோஷன் ஈவெண்ட்டையும் நம்ம ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக்கெல்லாம் கொண்டு வந்துட்டார். கேள்விப்பட்டேன் அவர் இந்த படத்துக்கு சேலரி வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்படி நீங்கள் எப்படி அப்ரோச் அவர்கிட்ட வச்சிங்க? இல்லைண்ணா, ஜிவி பிரகாஷ் அண்ணா வந்து டார்லிங் டைம்லேருந்து அப்பா நடிச்சதுலேருந்து கொஞ்சம் பழக்கம். ஏன்னா அப்பாவுக்கும் அதான் ஒரு பெரிய கம்பேக் படமாக இருந்துச்சு. அந்த டைம்லேருந்து எனக்கு பழக்கம். ரொம்ப பேசிக்க மாட்டேன். பட் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக தனுஷ் சார் படங்களில் வேலை செய்யும் போதெல்லாம், இப்போ வாத்திலலாம் அண்ணன் தான் மியூசிக் டைரக்டர். அண்ட் அந்த மாதிரி அப்பப்போ மீட்டிங்ஸ் இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றது, இல்லை எங்கேயாவது தனியாக வெளில மீட் பண்ணுற அந்த மாதிரி இருக்கும். பட் நான் ஃபஸ்ட் டைம் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லும்போது அதான், நாங்கள் எல்லாருமே புதுசாக பண்ணுறோம் தான். பட் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் இதுக்கு தேவையும் பட்டுச்சு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி டு பி வெரி 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 ஃப்ராங்க், இந்த படத்தை நமக்காக பேக்கப் பண்ண நமக்கு ஒரு நேமும் தேவைப்படுது. அண்ட் அது ஜஸ்ட் நேமாகவும் இருக்கக்கூடாது, அதில் நமக்காகவும் ஒன்று இருக்கணும், இந்த படத்துக்கானதாகவும் ஒன்று இருக்கணும், நம்ம நினைக்கிறத நம்மளால் வாங்க முடியுன்ற ஒரு இடத்துல இருக்கணும்னு நினைக்கும் போது தான் ஜிவி பிரகாஷ் அண்ணன் கிட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணது. அப்போ அப்ரோச் பண்ணி நான் கேட்கும் போது, அண்ணன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் கதை கேளுங்க, பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற செகண்டரி, ஓகே நான் உனக்காக பண்ணுறேன், நம்ம பார்த்துக்கலாம் அப்படி தான் சொன்னார் எடுத்தோடனே. அதுக்கப்புறம் நான் போயிட்டு கதை சொன்னேன்னா அவருக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பிடிச்சோன்னே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொன்னார். இல்லைண்ணே, ஆல்ரெடி இந்த படத்துக்கு ஒரு புது ஹீரோவுக்கு கொடுக்குற பட்ஜெட்டை விட பெரிய பட்ஜெட் தான் இந்த படம். ஏன்னா அது வந்து என் ப்ரொடியூசருக்கு தான் நான் தேங்க் பண்ணுவேன். என்னுடைய கன்விக்ஷனை பிளைண்டாக நம்பினார் கருப்பையா. ஸோ அப்போது ஆல்ரெடி பட்ஜெட் பெருசாக இருக்குது, இன்றைக்கி உங்களுடைய சேல்ரி ஒரு பெருசாக இருக்குது, ஏதாவது வந்து நம்ம பண்ண முடியுமாண்ணா அப்படின்னு கேட்கும்போது, நான் சேலரி கேட்டேன். நான் ஒன்று சேலரி எனக்கு வேணாம் இந்த படத்துக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைண்ணா அப்படிலாம் வேணாண்ணா, இங்கே பாரு, ஒரு படம் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே வரல, நம்ம நிறைய படம் பண்ண தான் போகிறோம். நீ முதல்ல நீயே உனக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ஸ்டெப் எடுக்கிற, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணலன்னா தப்பாக இருக்கும், நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி தான் ஜிவிஎன் வந்ததே. ஓகே. ஸோ அதுக்கு நான் என் லைஃப்பில் வந்து என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா நம்ம வந்ததுக்கப்புறம் வருவோன்னு சொல்கிறவங்கள விட, நம்ம வரதுக்கு முன்னாடியே இவன் வந்துடுவான்னு சொல்கிறவங்க தான் நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆள் ஜிவிஎன். ஸோ அவர் வந்தது மட்டும் இல்லாமல் இப்போது ஜிவிஎன் லேபிளில் தான் ஆடியோ வாங்கியிருக்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு படம் அவர் பண்ணுறது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் ஆல்பம் மேலே. ரீ ரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே நினச்சதை தாண்டி ஒன்று வந்திருக்கு, நாங்கள் இமேஜினே பண்ணலை. ஸோ இது ஒரு படமாகவே ஒரு மியூசிக்கல் ட்ரீட்டாக எல்லாருக்குமே இருக்கும். ஜிவி அண்ணனை வந்து ராஜாராணியில் பார்த்த ஜிவி அண்ணனை திரும்ப எல்லாருமே இந்த படத்தில் பார்ப்பாங்கன்றது அந்த மாதிரி ஒரு ரீ ரெக்கார்டிங் டெஃபினட்டாக ஓகே, ஒரு நியூ ஜென் ஜிவி. ஓகேனா அவர் அவ்வளோ பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு, மியூசிக்கலும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது டக்குன்னு ஒரு படத்துக்கு வந்து சம்பளம் இல்லாமல் அதை டவுன் பண்ணிக்கிட்டு பண்ணுறது பெரிய விஷயம். அது அந்த சப்போர்ட் பண்ணுறதே வந்து ஃபார்வர்டே பெரிய விஷயம். அப்படிங்கும்போது சும்மா அதை மட்டுமா பண்ணார், ஹிட்டும் கொடுத்துட்டாரு எல்லா பாட்டும். எனக்கு என்னன்னா, நம்ம டைரக்ட் பண்ணுறோம், கதை எழுதுறோம், எல்லாமே லிரிக்குங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இல்லைண்ணா, நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே லிரிக்ஸ் எழுதுவேன். வந்த பாட்டுக்கு நானே உல்டா பண்ணி அந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதுவேன். அப்படி தான் பழக்கம். அப்போது இந்த டியூன்ஸ் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டியூனோடைய ஐடியாஸ்க்கு நான் முதல்ல ரஃபாக நான் ஒன்று எழுதுவேன். சிலது தான் எனக்கு வரும், நான் ரொம்ப பெரிய லிரிக் ரைட்டர்லாம் கிடையாது. எனக்கு தோன்றது, இப்போ நான் சில பாட்டில் கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது, அந்த மாதிரியான லிரிக்ஸ் தான் மெயினாக வரும். அப்போது இப்போ வந்து இந்த ஆசைப்புள்ள பாட்டாகும், நான் வந்து படத்தில் வந்து நான் மொத்தம் 8 சாங்ஸ் இருக்குது. ஓகே, படத்தில் மொத்தம் 8 சாங்ஸில் வந்து நான் 4 சாங்ஸ் லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். அந்த 4ல் முட்டைக்கலைக்கு ஃபுல்லாக நான் எழுதினேன். மீதி 3 வந்து நானே என் ஃப்ரெண்டு ஈஸ்வரும் சேர்ந்துடுவோம். எப்போவுமே நாங்கள் 2 பேர் தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் அப்பாவை பார்த்து நான் ஈகோ ட்ரிப் ஆகி பண்ணது தான். அவர் வந்து காலேஜ் படிக்கும் போது அவரோட டைம்ல அவரே லிரிக்ஸ் எழுதி கானா பாட்டெல்லாம் அப்போ பாடுவேன்னு சொன்னார். இவருக்கு வருது, நமக்கு ஏன் வர மாட்டேங்குது ஒரு இதுல ட்ரிப் ஆகி பண்ணது தான். ஓகே, எனக்குன்னா நமக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஐட்டம்லாம் இருக்கும். அது மாதிரி வந்து முட்டைக்கலைக்குன்னு ஒரு வாடி என் முட்டைக்கலைக்குன்னு சொல்லும்போது அது ரொம்ப ஆப்டா இருந்தது. டக்குன்னு மைண்ட்ல ஏறிக்குச்சு.
அவ்வளோ முட்டை கடைக்கு பிடிக்குமா இல்ல உங்களுக்கு? முட்டை கலக்கி ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பசங்களுக்கு முட்டை கலக்கின்றது ரொம்ப ரிலேட் ஆகுன்றது தான் எனக்கு ஹோல் கோர் ஐடியாவா இருந்துச்சு. ஓகே. நீங்க எந்த சுமாரான கடைக்கு போனா கூட முட்டை கலக்கி மட்டும் கேரண்டீடா நல்லா இருக்கும். ஓ அது மாதிரி அந்த மாதிரி ஓகே, அது அப்படி ஒன்று ஃப்ரேம் பண்ணுவோம் ட்ரை பண்ணுறது அதுதான். ஓகே. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது எல்லாமே வருது. உங்களை பற்றி அந்த மீம்ஸ்லாம் பார்த்தீங்களா? எத்தனை மீமோ ஓகே. ஸோ அதில் நான் வந்து பார்த்துட்டேன்னா அந்த மண்டே ஈல படிப்பொண்ணு ஏறடி சிதம்பரம் படிப்பு மட்டும் நம்ம கிட்ட எடுத்துக்கவே முடியாது சொல்லும் போது மீன்வேல் சிதம்பரம் மீன் பேரலல் யூனிவர்ஸ் சொல்லி போட்டு அது போட்டாங்க. அது பார்க்கறது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க? இல்லை, நான் கதை எழுதும் போது எனக்கு தெரியும். ஸ்கூல் படம் எழுதுறோம், அவர் படிக்க சொல்லியிருக்காரு. இன்னொன்று இது அப்படியே ஆப்போசிட்டா ஒன்று பண்றோன்றது கதையப்போ எழுதுனது தான். ஓகே. பட் இது படமா பார்க்கும்போது அந்த எல்லா மீமுக்கும் நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருப்பேன்னு நம்புறீங்க? ஆமாம். ஓகே. ஸோ இன்னொரு மீம் போட்டிருந்தாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு கென் கர்னா சூர்யா சேதுபதி, சூர்யா சேதுபதி ரெண்டு பேரும் இப்போ முதல் படம். ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் படத்துல ஹீரோயின் இல்லை, அது ஆக்சுவலி ஒரு வடிவேல் சாரோட மீம். வடிவேல் சார் லிஃப்ட் கேட் போவார்ல ஒருத்தர், யாரோ அந்த பிள்ளை அது அதெல்லாம் பார்த்து என்னடா இப்படி இப்படி யோசிச்சு கம்பேர் பண்ணி. நானும் அவனும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே. அவன் போன் அடிச்சு தான் இந்த மீம் அமிச்சான் அவனு. அப்படியா? நானும் அவனும் பேசிப்போம். அவன் ஆக்சுவலா ரொம்ப ஜெம் ஆஃப் அ பர்சன். எனக்கு எப்பவுமே நான் தான் சொல்றேன்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸா வந்து நீ பாத்துக்கலாம்னு சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கிறவங்க தான் நிறைய இல்லை, பார்த்துக்கலான்னு சொல்றது கஷ்டம். இந்த மாதிரி இருந்த ஃப்ரெண்ட்ஸ்ல அவனும் ஒருத்தன். நான் அவன் விடுதலை 2ல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணேன். அண்ணனை பார்க்கறதுக்காக ஸ்பாட் வந்தான், சேது அண்ணன். அப்போ மீட் பண்ணது. அதுலேருந்து அவனுடைய படங்கள் அவன் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாமே அவனுடைய கேரக்டரா ஒன்று ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆனால் அது அவன் கிடையாது. ஆமாம், அது ஒரு இன்னசென்ட்டான ஆளு தான். அவனுக்கு அந்த இதெல்லாம் புதுசுன்றனால அவனுக்கு மேபி ஒரு இதுவாக இருக்கே தவிர அவன் அப்படி கிடையாது. அது மட்டும் ஏன்னா என்கிட்ட நான் சொல்கிறேன், பர்சனலாக என்கிட்ட அவன் ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு பையன். அவன் நெகட்டிவே பேச மாட்டான். இப்போது அவனுக்கு வர ட்ரோல்ஸை கூட அவன் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறான்னா, நான் தப்பாக தானே பேசிட்டேன், நான் தெரியாமல் ஒரு இதில் எதுவாக தானே பண்ணிட்டேன், அது ஓகே தான் மச்சான், அப்படி தான் அவன் எடுத்துக்கிறான். அவன் அதை ஜஸ்டிஃபை பண்ணியோ அதை இது பண்ணியோ அவன் பேசுகிறதே இல்லை. ஸோ அவனுக்கு இது லைக் when he proves his talent, இது எல்லாமே மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் நீங்கள் எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? டெஃபினட்டாக அது கதைகளை பொறுத்து இருக்குன்னா டெஃபினட்டாக. ஓகே. ஸோ நீங்கள் வந்து சூரியவம்சம் படம் பார்த்துருக்கீங்களா? நான் ஃபுல்லாக பார்க்கல, சீன் பை சீன். ஓகே. அதில் தேவயானி மேம் இருப்பாங்க. ஆமாம், மாற்றிட்டு தேவயானி. அவங்க வந்து 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ஒய்ஃப் மெட்டீரியல் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில எல்லாம் வந்து தேவயானி மட்டும் தான் வரணும்னு சொல்லிட்டுலாம் பசங்க வெயிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து தேவயானி போய் கலையரசி வந்தால் போதும் மச்சான், கலையரசி மாதிரி ஒரு லவ்வர் வேணும்னு சொல்லிட்டு இப்போ பசங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் நீங்கள் வந்து நடித்து மக்கள் அப்படியே இளைஞர்கள் மத்தியில் போயிட்டு சேர்ந்துட்டீங்க. இந்த அப்ரிசியேஷன் இந்த மாதிரி ஒரே படத்தில் நம்ம ஒரு பெரிய ஹிட் ஆகிறோம், எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிக்கிறோம், அந்த ஃபீல் எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி அதோட கிரெடிட்ஸ் எல்லாம் சுரேஷ் சார் தான் கொடுக்கணும். ஆக்சுவலி இப்போ நான் நம்புறேன், இப்போ நான் இல்லாமல் வேற யார் அதில் இருந்தாலும் அவங்க அப்படிதான் அவங்கள நடிக்க வச்சிருப்பேன் தான் நான் நம்புறேன். பிகாஸ் அந்த கதையாகவே இப்போ தமிழ் சார் அதை எப்படி எழுதிருக்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்கு. அஸ் அ ஸ்டோரி இட்ஸ் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. ஸோ அதோட கிரெடிட் எல்லாம் நான் சுரேஷ் சார் தான் கொடுப்பேன். ஸோ அந்த கேரக்டர் அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ என்னோட சரி அக்ஷயோட கேரக்டர் இருந்தாலும் சரி. ஸோ அது கிரெடிட் மொத்தமாக சுரேஷ் சார் தான். இவ்வளோ இதாக இருக்காங்க, எதுவுமே அவங்க பேரில் போட்டுக்க மாட்டாங்க. ஆக்டிங் உண்மையிலே பேசுங்க. நான் இருந்த நாள் தான் ஓடிச்சு சிறை. நீங்க ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல? அவன் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டியா? சரி, சாரி. அது சொன்னீங்களா? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படிதான் சொன்ன மாதிரி நான் அப்படி சொல்ல. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு 1 வீக். என்னங்க படம் சூப்பரா போகுது, போகாம இருக்குமா? எவ்வளவு பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. எனக்கு போன வாரம் கூட நான் சொன்னேன். இவன் தான் என்கிட்ட சொன்ன வந்துட்டு சாரதா என்கிட்ட வந்து என்ன சொன்னா, இன்னும் ஒரே வாட்டி சார் கூப்பிடுங்க. சரி, கென் சார் தான் சொன்னேன். லைக் இவங்க எல்லாமே யார் நடிச்சாலும் அது சூப்பரா இருக்கு. நான் சொன்னேன், ஆமா யார் நடிச்சாலும் அந்த படம் ஆக்சுவலி கதையாவே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பொய் சொல்லாதீங்க, உண்மையை ஒத்துக்கோங்க. நான் நடிச்சனாலதான் அக்ஷய்ன்றவரே வெளில தெரிஞ்சாரு.
நீலவதி சாங் யாருக்கேன்னு எனக்கு தானே அக்ஷய்கா போட்டாங்கன்னு கேட்டீங்களேன்ட்டு. நான் அப்படி சொல்லவே இல்லை. ஆக்சுவலி நம்ம சும்மா சொல்றேன், நான் சொல்லவே இல்லை. அவனும் ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன். அவன் சூப்பர். அவன் இந்த படக்கு அப்புறம் தான் மீட் பண்ணேன். அவனுமே ரொம்ப 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 நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். அவன் ரொம்ப இன்னசென்ட்டா, செம்ம ஜாலி, சூப்பர் பாய். ஓகே, ஸோ கடைசியாக ஒரு 2 கேள்விகள். உங்கள் அப்பாவோட ஃபிலிமோகிராஃபி நிறைய படங்கள் அண்டர் ரேட்டடாக போயிருக்கும். உங்களுக்கு இந்த படம் அப்பாவோட கேரக்டர்னு மக்கள் செலிப்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு படம்? அம்பாசமுத்திரத்து அம்பானி தான். அது படமாவே ஒரு ரொம்ப நல்ல கதை. அது ஆக்சுவலி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அது அந்த படத்தோடைய மோட்டிவ் என்னன்னா, ஜெயிக்கணும்னு ஒருத்தன் லைஃப் லாங் போராடிக்கிட்டே இருக்கான். அவன் என்னைக்கு ஜெயிக்கிறான்றது தானே விஷயம். அது எதனாலன்னு தெரியலன்னா, சில படங்கள் சொல்லுவாங்கல்ல ரொம்ப நல்ல படம்னுவாங்க. இப்போ கூட நான் நிறைய படம் அந்த மாதிரி நான் சொல்லுவேன் சூப்பர் படம் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொன்னால் அப்போ ஓடலன்னு வரும், எனக்கு ஷாக்காக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அது வந்து நான் சொல்லுவது பிளாக் பஸ்டர் அப்படி சொல்லுவது. பட் அது ஒரு நல்ல படம், அது நல்லா போயிருக்க வேண்டிய படம். எல்லாருமே இன்னைக்கும் திண்டுக்கல் சாரதி எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி அந்த படத்தையும் பேசியிருக்கணும்னு நான் நினச்ச படம் தான். ஏன்னா அது எங்கள் அப்பா நடிச்சிருக்காருன்னு இல்லை. ஓகே, நாளைக்கு அந்த படத்தை நீங்கள் யாரை போட்டாலும் அது ஒரு படமாக ஒரு நல்ல படம். அம்பாசமுத்திரத்து அம்பானி. அதே மாதிரி ஆதார்னு இப்போ ஒரு படம் கொஞ்ச நாள் முன்னாடி இருந்துச்சு. இது எல்லாமே என்னன்னா கரெக்டான ப்ரொமோஷன், கரெக்டான இது அந்த டைம் இல்லை. பட் ஆனால் கதைகளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கதை தான். அதில் எனக்கு ரொம்ப மெயினாக அம்பாசமுத்திரத்து அம்பானி போயிருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை இருந்தது. ஓகே, ஸோ சின்ன வயசுல அப்பாவோட அந்த 2 பேரும் அழுகுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடிச்சிருப்பீங்க. ரொம்ப கியூட்டா அழுதுருப்பீங்க. அது எப்படிங்க பண்ணீங்க? ஞாபகம் அப்ப பண்ண சொன்னாங்க. என்ன விட ரொம்ப எல்லாம் எல்லாம் மாறி மாறி அனுப்புறாங்க. திருப்பி அப்பா கூட எங்க அப்பா நடிக்க மாட்டேன், நான் இதே மாதிரி நடிக்க மாட்டேன் அவங்க கூட அப்படின்ட்டு. சொல்லிட்டாரு. அப்படியே சொல்லிட்டாரு. மேபி பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் கரெக்டாக போச்சுன்னா என்னைக்காவது நடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைனலாக March 19 ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி இங்கே வந்து தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு மேலே ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் டீம், யூத்துக்கு டீம் இருக்குது. ஸ்கூல்லாம் கொஞ்சம் லீவ்லாம் விட்டாங்கன்னா அழகாக போய் பசங்க பார்த்துருவாங்க. பட் அந்த ரிலீஸ் டேட்டுங்கிறது வந்துட்டு திரும்பி அகெயின் டாக்ஸிக் அந்த துரந்தர் 2 2 பேன் இண்டியன் படங்கள் வரும்போது பெரிய படங்கள் நிறைய பேர் வந்து ஓகே நம்ம அந்த March 19 வர வேணாம் அப்படின்னு ஒதுக்கும் போது ஓகே வந்துருவோங்கிற தைரியம் இல்லைண்ணா. நான் ஓப்பனாக சொல்லணும்னா உண்மையிலே எங்கள் படம் மேலே நாங்கள் எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். ஏன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோன்னா டெஃபினட்டாக அது 2 ரொம்ப ரொம்ப பெரிய படம். அது கூட வந்து நம்ம யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. கம்பீட்டுன்ற வார்த்தை கூட தப்பான வார்த்தை தான். ஏன்னா அது வேற ஒரு செக்டார் ஆஃப் ஆடியன்ஸ்க்கான படம். எங்கள் படம் நாங்கள் வேற ஒரு செக்டார் ஆஃப் ஆடியன்ஸ்க்கான படமாக தான் பார்க்குறோம். மெயினாக அது என்ன ஒரு A சர்டிஃபிகேட் படம், நம்மளது ஒரு U சர்டிஃபிகேட் படம். ஃபேமிலிஸ் என்ஜாய் பண்ணுற ஒரு படம். குடும்பமாக வந்து இப்போ அந்த படங்களுக்கு போக முடியாதவங்க எங்கள் படத்தையும் வந்து பார்ப்பாங்கல்ல, ஒரு ஃபேமிலியாக வந்து உட்கார முடியும்ல, அந்த ஜோனில் மெயினாக யோசிச்சு தான். 2வது இது ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம். இது வந்து நாங்கள் ஏன் இப்படி நம்புகிறோன்னா எல்லாருமே சிரிக்க வச்சு எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக, ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் சுற்றிட்டு இருக்கோம். ஓப்பனாக சொல்லணும்னா சின்ன விஷயமா இருந்தால் கூட அது ஒரு டிப்ரெஷன்ன்ற வார்த்தை எல்லாருமே ஈஸி ஆயிடுச்சு. முன்னாடி எப்பயாதான் கேள்விப்படுவோம், இப்போ எல்லாருமே நாங்கள் டிப்ரெஷன்ல இருக்கோம்னு சொல்றது ஈஸி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆளுங்க ஒரு 2.5 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த 2.5 மணி நேரத்தை வந்து 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 5 மணி நேரமா மாற்றி நிறைய ஷோஸ் பார்த்து அந்த மாதிரி என்ஜாய் பண்ற ஒரு படமா இது இருக்குன்றதுல நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். அது மட்டும்தான், அதனால மட்டும்தான் அந்த ரிலீஸ் டேட். இன்னொன்று அது ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டாகவும் இருந்துச்சு. ஒரு 4 நாள் லீவ் இருந்துச்சு. 19th உகாதி, 20th ரம்ஜான், 21st சாட்டர்டே சண்டே அந்த ஒரு இருந்துச்சு. ஸோ நம்ம படத்துக்கான ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டாக இது இருக்கும்ன்றது பிடிச்சது தான். சூப்பர் சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே இப்போ தமிழ் சினிமாவில் இந்த ஃபீல் குட் மூவி படம் வரலையேப்பா அப்படின்னு ஒரு ஏக்கங்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய படங்கள் சின்ன சின்ன படங்கள் தான் அந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு ஃபீல் ஆக்கி விடும். ஸோ கண்டிப்பாக அந்த படம் அந்த மாதிரி அமையும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.